அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மகாராஷ்டிரா மாநிலம் ஜால்னா ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட நந்திகிராம் அதிவேக விரைவு ரயிலில் ஒரு குறிப்பிட்ட ஏசி தனியறை பெட்டி தேனிலவு அறை போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. அந்த அறையின் மேற்கூரை சிவப்பு வெள்ளை பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் இருக்கைகளில் இதயம் போன்ற வடிவில் ரோஜா இதழ்களாலும் அறையின் பிற பகுதிகளில் மலர் மாலைகள் மற்றும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அதே போல ஏறும் படிக்கட்டுகள் செயற்கை வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சுவரில் ஐ லவ் யூ என்ற வார்த்தைகளும் இடம்பெற்றிருந்தன. அந்த அறையே முதலிரவு அறை போல முற்றிலும் மாற்றப்பட்டிருந்தது. யாரோ ஒரு புதுமண தம்பதிக்காக முன்பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த ரயில் பெட்டியை தனியார் நிறுவனம் ஒன்று இவ்வாறு மாற்றியிருந்தது. இதையடுத்து தங்களின் அலங்கார திறமையை வெளி உலகிற்கு காட்டுவதற்காக அந்த தனியார் நிறுவனம் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வைரலாக்கி உள்ளது. இருப்பினும் இதில் பயணித்தவர்கள் யார் என்ற விவரங்கள் தெரியவில்லை. இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து பலரும் விமர்சனங்களையும் கண்டனங்களையும் முன்வைத்து வருகின்றனர். மேலும் ரயிலில் இப்படி அலங்காரம் செய்ய அனுமதி உண்டா, இது என்ன நடமாடும் லாட்ஜா என்ற விவாதங்கள் எழுந்துள்ளன. இதனிடையே இந்த ஏற்பாட்டினை சில இணையவாசிகள் பாராட்டி வருகின்றனர். சிலர் இதனை வீல்ஸ் ஆன் ஹனிமூன் என பதிவிட்டு வருகின்றனர். இருப்பினும் அங்கு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பலூன்கள் மற்றும் வண்ண காகிதங்கள் எளிதில் தீப்பற்றும் தன்மை கொண்டதால் இது போன்ற செயல்கள் ஆபத்தை விளைவிக்கும் என பலரும் எச்சரித்து வந்தனர். இந்த நிலையில் இது குறித்து ரயில்வே நிர்வாகம் வெளியிட்ட அறிவிப்பில் கடந்த ஜூலை 6ஆம் தேதி அன்று நந்திகிராம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த தம்பதியர் தங்கள் ஃபர்ஸ்ட் ஏசி பெட்டியை அலங்கரிப்பதற்காக இணையம் வழியாக தனியாக ஒரு அலங்கார நிபுணரை ஏற்பாடு செய்திருந்தனர். அந்த அலங்கார நிபுணர் பெட்டிக்குள் நுழைந்தது அங்கீகரிக்கப்படாத செயல். இது ஒரு தீவிரமான விதிமீறலாக கருதப்படுகிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட டிக்கெட் பரிசோதகர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் விரிவான துறைசார் விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணையின் முடிவுகளின் அடிப்படையில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரயிலில் இந்த அலங்காரத்தை செய்த நிகழ்ச்சி அலங்கார சேவையை நடத்தி வரும் அசார் ஷேக் கூறுகையில், ரயில் பெட்டியை அலங்கரித்தது டிக்கெட் பரிசோதகரை பணியிடை நீக்கம் செய்வதற்கு வழிவகுக்கும் என்பது தனக்கு தெரியாது என தெரிவித்த அவர், அந்த தம்பதிக்கு எனது நண்பர்களில் ஒருவரை தெரியும். சமூக ஊடகங்களில் எங்கள் விளம்பரத்தை பார்த்த பிறகு அவர்கள் ஆர்டர் செய்தனர். அவர்கள் சத்ரபுஜி சம்பாஜி நகரில் இருந்து ஜல்னாவுக்கு காரில் வந்தனர். நாங்கள் ரயிலின் பெட்டியை அலங்கரித்துவிட்டு அவர்கள் வருவதற்கு முன்பே ரயில் நிலையத்தை விட்டு வெளியேறிவிட்டோம் என அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் இவருக்கு ரயில்வே நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.